இல்லஸ்ட்ரேஷன் முக்கியமான சம்ங்க. அதாவது சிஏ ஃபைனல் யூஸ் ஆகக்கூடிய சம்ங்க. எஃப்ஆர் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் வரக்கூடிய சேல் ஆஃப் 20% இன்ட்ரெஸ்ட் ஹோல்லி ஓன்டு சப்சிடரி என்னங்க. கொஸ்டின் நான் சொல்றேன். என்டிட்டி பி செல்ஸ் இயர். இது வந்து இந்த மெட்டீரியல் சம், நம்ம புக்ஸ் தான், ஸ்டடி மெட்டீரியல் தான். ஸ்டடி மெட்டீரியல் போய் பாருங்க தெரியும் சம் இருக்குது. Entity P sells 20% interest in wholly owned subsidiary to outside investors for 100 lakhs in cash. The carrying value of subsidiary's net asset is 300 lakhs, including goodwill of 65 lakhs from the subsidiary's initial acquisition. Past journal entries to record the transactions. P வந்து 20% interest in wholly owned subsidiary to outside investors for rupees 100 lakhs. The carrying value of subsidiaries net asset 300 lakhs, including goodwill of 65 lakhs from subsidiaries initial acquisition. Past journal entries to record this transactions. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்யூஷன் வந்து என்னன்னா 20% வந்து வித்துறீங்க. இப்போ 20% P sells 20% of interest in wholly owned subsidiary. இப்போ என்ன சொல்றாங்கன்னு நல்லா கவனிக்கணும். தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. பேரண்ட் 20% ஷேர்ஸ் வெளியே விற்கிறது. என்னங்க 20% ஷேர்ஸை வெளியே விற்குது. அப்போ உங்களுடைய ஷேரோட நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 300 ரூபாய் இருக்குது இல்லையா? உங்கள் நெட் அசெட் கேரிங் அமௌண்ட் சப்சிடிஸ் நெட் அசெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 300 ரூபாய் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய ஷேர் 20% விற்கிறீங்க. அதாவது 300ல் 20% போட்டால் 60 lakhs ருபீஸ் நீங்கள் விற்கிறீங்க. அப்போ உள்ள என்ன வரும்? பேங்க் அக்கௌண்ட் வரும் இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 60 lakhs rupees. வெளியே என்ன போகும்? இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகுது இல்லையா? 60 lakhs. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உள்ள கேஷில் வந்துருச்சுன்னா 100. இப்போ 60 lakhs கிடையாது. ஏன்னா 60 lakhs ஒரு வேல்யூ. அதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க? 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க இல்லையா? இப்போ சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் வந்து எவ்வளவு? 100. ஆனால் என்சிஐ ரெக்கக்னைஸ் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணிக்கிறீங்க? 60 தான் பண்ணியிருக்கிறீங்க. ஏன் 60 அப்படின்னா அந்த அளவு ஷேர் தான் வெளியே போகுது. ஆனால் எனக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்குது. 60 ரூபா மதிப்பு உள்ளது நான் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கிறேன். அப்போ லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா என் கைக்கு கிடச்சிருச்சு. என்சிஐ எவ்வளோ வெளியே போச்சு? 60 வெளியே போயிடுச்சு. அதர் ஈக்விட்டி தட் இஸ் கெயின் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன் சப்சிடரி 40. அதான் சொன்னேன். பேங்க்கில் எனக்கு 100 ரூபா கிடைச்சிருச்சு. என்சிஐ வெளியே போனது 60. வாட் இஸ் டிஃபரன்ட்? பிஎன்எல் அக்கௌண்ட் தான். தட் இஸ் 40. தட் இஸ் அதர் ஈக்விட்டியில் தான் போடுச்சு. பிஎன்எல் அக்கௌண்ட் போக முடியாது. அதர் ஈக்விட்டினா இது வந்து கெயின் எனக்கு கிடைச்சிருக்குது. பிகாஸ் ஆஃப் கெயின் பிஎன்எல் அக்கௌண்ட் போகக்கூடாது. இது வந்து கெயின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் விற்கிறீங்க இல்லையா? விற்றாவே பேரண்டோட கமெண்ட் 20% வெளியே போயிடுச்சு. சப்சிடி சென்டர் 300. ஸோ அப்படின்னா கான்செப்ட்.